அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா சும்மா என்னோடய ஈவினிங் எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் இப்போ விலாகாக பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சமாக வெளியில் போகிற வேலை இருந்துச்சுங்கிறதுனால கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டோம். இது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துடணும். கொஞ்சம் பார்சல் கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு திங்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் லைட்டாக ஏதாச்சும் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் டீ குடிக்காமல் வந்ததுனால ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஷவர்மா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் 5 ரியால் ஷாப்புக்கு போயிருந்தேன். கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த வீடுக்கு அந்த க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஃபைரியால் ஷாப்பில் கொஞ்சம் ஹார்பிக், வேனிஷ், அப்புறம் ஜிஃப் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இதுதான் வாங்கிட்டு அப்புறம் மேக்ஸிமம் வேறு எந்த ஐட்டமும் நான் ஃபைரியால் ஷாப்பில் வாங்க மாட்டேன். ரிஃபாக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கணுன்னா வாங்குவேன். இந்த க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் சில பேர் ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இம்போர்ட் துபாயிலேருந்து பண்ணியிருப்பாங்க, இல்லை ஓமன்லேருந்து வந்திருக்கும். அதனால் இது ஒரிஜினலாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இதே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோன்னா 10 ரியால்ஸுக்கு வாங்கணும். அதனால் பெஸ்ட்டு நம்ம 5 ரியால் ஷாப்பில் வாங்குறது தான் நம்மளுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எப்போதுமே. ஒரு 4:30 கிட்டக்க கிளம்புனோம். வெளியில் போயிட்டு ஒரு மகரிபுக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். டின்னர் ஏதாவது வீட்டில் நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டோம். ஷவர்மா வேறு வாங்கி சாப்பிட்டதுனால நைட்டு டின்னர் ஏதாவது லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓட்ஸ் வச்சு தான் ஏதாவது ஓட்ஸ் சூப்பு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ஓட்ஸ் சூப்பு செய்ய போகிறோம். அந்த ஓட்ஸு சூப்புக்கு நம்மளுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். என்கிட்ட அவை இல்லைங்கிறதுனால நான் லாஸ்ட்டாக ஜிஞ்சர் பவுடரும் கார்லிக் பவுடரும் ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கல்லெண்ணெய் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி உங்கள் இதில் என்ன ஆயில் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குயிக் ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஓட்ஸ் ஓரளவு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். என்னென்ன வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் ஸ்வீட் கார்ன் இதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்புங்கிறதுனால கொஞ்சம் சூப்பி கன்சிஸ்டன்சி வேணுங்கிறதுனால வாட்டர் கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணணும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் ஆட் பண்ணுறேன்.
இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ணால் வந்து போதும். கொஞ்சம் வந்து டர்மரிக் வந்து ஒரு பிஞ்சு தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வந்து டர்மரிக் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்கிறதுனால அது வந்து ஒரு பிஞ்சு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வந்து ஆரிகானோ வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஆரிகானோ அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாக்கட்டி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் அந்த மாதிரி இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து நான் இஞ்சியும் பூண்டையும் வந்து இந்த பவுடர் கிடைக்கும்ல அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து தேவை கிடையாது. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து குக் ஆகட்டும். நான் வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். நீங்கள் ஃப்ரெஷ் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து பிங்க் சால்ட்டு தான் வந்து ஆட் பண்ணுறேன். நார்மல் சால்ட்டை விட பிங்க் சால்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால பிங்க் சால்ட் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் வந்து இது வந்து சூப் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடுங்கிறதுனால எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கடைசியாக வந்து நம்ம இதுக்கு வந்து கார்னிஷிங் வந்து பண்ணிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து உரப்புக்காண்டி கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இந்த ஓட்ஸோட சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. உங்கள் எல்லாேருக்கும் இந்த வந்து வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரி ஒன்.